ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பல்லு பூண்டை சும்மா நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிளகு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 10 மிளகு நான் எடுத்துக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரையை நான் ஆஞ்சு அதை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகணும். அது வேகிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டும் லைட்டாக வேகட்டும். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நீங்கள் லைட்டாக கலரி விட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டிங்கன்னா லைட்டாக அது வெந்துடும். இப்போ இந்த டைமில் நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் நீங்கள் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் ரெடி. நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். கீரையில் அயன் சக்தி ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வீக்லி ஒரு டைம் ஆகுது நீங்கள் கீரையை சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.